வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறப்புச் சான்றிதழ். பிறப்புச் சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா, 80ஸ், 90ஸ் கிட்ஸ்ல வந்து நெறைய பேர் வாங்காம இருந்திருப்பாங்க. இப்ப வந்து தேவைப்படுது. பர்த் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் குடுத்தனால, எப்புட்றா அப்ளை பண்றது? என்ன பண்றது? ஒரு சிரமத்தில இருப்பீங்க. அது என்ன பண்ணணும்னு ஒரு ஐடியா குடுத்துர்றேன். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாமா? வாங்கலாமா? இல்லையான்றது உங்களோட தனிப்பட்ட விஷயம். நம்ம இ-சேவை சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் மூலியமா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ பதிவு பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து என்ஓசின்னு வாங்கணும். என்ஓசி எங்க வாங்குறது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம மாவட்டத்தில உங்களுக்கு வந்து நியரஸ்ட்டா இருக்கிற பதிவு பண்ண அலுவலகம். அங்க போயிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்க வந்து நீங்க வந்து என்ஓசி வந்து வாங்கணும். அதுக்கு வந்து என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டிசி, மார்க் ஷீட்டு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அப்பாவோட ஆதார் கார்டு, அம்மாவோட ஆதார் கார்டு இதெல்லாம் டீட்டெயிலா எடுத்துட்டு போயிட்டு, அங்க வந்து என்ஓசிக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணணும். என்ஓசி அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க செக் பண்ணிட்டு, வெரிஃபை பண்ணிட்டு 1 வாரத்தில குடுப்பாங்க என்ஓசி. சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, 1 வாரம் ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அட்வொகேட் கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டரி சர்டிஃபிகேட் வந்து ஒண்ணு வாங்கணும். இதில வந்து நாங்க வந்து இதுவரைக்கும் இதெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாரி வாங்கணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டெப்டி கலெக்டர் டெப்டி கலெக்டர் கிட்ட போயிட்டு என்ன பண்ணணும்னா, உங்களோட அப்ளிகேஷன் போட்டு அப்ளிகேஷன் ஒண்ணு போடணும். அதில வந்து என்ன அட்டாச் பண்ணணும்னா, என்ஓசி அட்டாச் பண்ணணும், வழக்குனர் அ அட்வொகேட் சான்றிதழ் அட்டாச் பண்ணணும், ஆதார் கார்டு அட்டாச் பண்ணணும், டிசி, ரேஷன் கார்டு, பெற்றோர் சான்றிதழ் எல்லாமே அட்டாச் பண்ணி, நீங்க வந்து அங்க வந்து ஒரு அப்ளை பண் மனு ஒண்ணு குடுத்துட்டு வரணும். அந்த மனு வந்து எடுத்து விசாரிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டாட்சியருக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுருவாங்க. வட்டாட்சியர் வந்து அத செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் விசாரணைக்கு வந்து மேற்கொள்ளும். விசாரணை மேற்கொள்ளும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஐ கிட்டயும், விஏஓ கிட்ட வந்து பார்த்தோன்னா, ஃபீல்டு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து நடத்துவாங்க. இந்த ஃபீல்டு இன்வெஸ்டிகேஷன் நடத்துற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கிராம 2 இது அந்த பக்கத்தில இருக்கிற அக்கம் பக்கத்தில ஒரு 4, 5 பேர்ட்ட விசாரிப்பாங்க. இந்த மாரி இருக்காங்களா? இங்க தான் இருந்தாங்களா? பொறந்தது இங்க தானா? அதுக்கப்புறம் இவங்க என்ன கம்யூனிட்டி இதெல்லாம் டீட்டெயிலா எல்லாம் விசாரிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து ஒரு அறிக்கை வந்து சமய எழுதுவாங்க. அந்த அறிக்கை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆ தாசில்தார் கிட்ட வந்து குடுப்பாங்க. தாசில்தார் வந்து பார்த்தோன்னா, அத வந்து வெரிஃபை பண்ணிட்டு, அதெல்லாம் செக் பண்ணிட்டு, அது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய அ டெப்டி கலெக்டர் கிட்ட வந்து அந்த அலுவலகத்த வந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அவங்க அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அத வந்து பரிசீலனை செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பொது வெளியில வந்து ஒரு பப்ளிக் நோட்டீஸ் வந்து குடுக்கணும். நியூஸ் பேப்பர்ல வந்து அட்வர்டைஸ்மென்ட் குடுக்கணும். அந்த அட்வர்டைஸ்மென்ட்ல வந்து இந்த மாரி நபர், இந்த நபருக்கு வந்து பார்த்தோன்னா, பர்த் சர்டிஃபிகேட் குடுக்கறதுக்கு வந்து கேட்டுருக்காங்க. இது வந்து எதனா முறைகேடு எதனா இருக்கா? என்ன பிரச்சனை இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அதுல வந்து குடுக்கணும். குடுத்து 15 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ண சொல்லுவாங்க. 15 நாட்களுக்கு அப்புறம் வந்து எதுவும் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டெப்டி கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து என்ன பண்ணா வட்டாட்சியருக்கு வந்து இதுக்கு வந்து சான்றிதழ் குடுக்கலாம்னு சொல்லி அனுமதி குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சான்றிதழ் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அது வந்து வெரிஃபை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து சான்றிதழ் வந்து குடுப்பாங்க. அதுக்கப்புறம் இணையதளத்தில வந்து உங்களுக்கு வந்து பதிவிறக்கலாம். இதுதான் அஃபிஷியல் வந்து இணையதளம். அ எச் அ https://crstn.org இது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா, பதிவு செஞ்சுக்கலாம். பொதுவான நேரம் எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 3 மாசம்லருந்து 6 மாசம் ஆகும். நீங்க கரெக்ட்டா ப்ராப்பரா போனீங்கன்னா, நான் சொன்ன டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி நீங்க போனீங்கன்னா 6 மாசம் ஆகும். அதில போகும்போது உங்க ரேஷன் கார்ட்ல பேர் இல்ல, ஆதார் கார்ட்ல பேர் இல்ல, அப்பா பேர் தப்பா இருக்கு, இதில தப்பா இருக்கு, அதில தப்பா இருக்கு அப்படின்னா, 6 மாசத்துக்கு மேல கூட ஆகலாம். இதெல்லாம் நீங்க வந்து பொறுத்து தான் செய்யணும். எடுத்த உடனே குடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, வாய்ப்பு வந்து கம்மி அப்படின்றது தான் சொல்ல வரோம். ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, இது வந்து கட்டாயம் வந்து பார்த்தோன்னா, வழக்கறிஞர் உதவி வந்து கம்பல்சரி தேவைப்படும். அதுக்கப்புறம் பொதுவில வந்து 15 நாளுக்கு அறிவிப்பு இருக்கணும். அதுக்கப்புறம் சமர்ப்பிக்கிற ஆவணங்கள் வந்து சரியா இருந்துச்சுன்னா, அது வந்து சீக்கிரம் வந்து முடிவாகும். மாவட்ட ஆட்சியர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அலுவலகத்த நகராட்சியில இது வந்து வேற ஏதாச்சும் டவுட் வேணும் அப்படின்னாலே, நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்க டவுட் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நீங்க வட்டாட்சியர் ஆஃபீஸ்ல பண்ணாலும் சரி, நகராட்சி இல்ல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில போயிட்டு இது மாரி வேணும்னு சொன்னா, அவங்க இன்னும் டீட்டெயில் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. இது முக்கியமான வந்து செயல்படுறனால வந்து பார்த்தோன்னா, கம்பல்சரி என்ஓசி வந்து ஃபர்ஸ்ட்டு வாங்குறது இம்பார்ட்டன்ட். என்ஓசி வாங்குறது தான் மெயின் விஷயம். என்ஓசி வாங்கிட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் என்னென்னன்றது ஒண்ணு ஒண்ணா டக்குன்னு முடிச்சிடலாம். இதுதாங்க பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான முறைகள். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 80ஸ் கிட்ஸா இந்த வெப்சைட்ல போங்க, 90ஸ் கிட்ஸா இந்த வெப்சைட்ல போங்கன்னுவாங்க. அதெல்லாம் வந்து பதிவு பண்றது வந்து ரேரு. ரொம்ப ரேரு. பதிவு செஞ்சிருந்தா உங்க பேர் இருந்தா கரெக்ட்டு. எந்த பிரச்சனையும் இல்ல. பதிவு செய்யாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் முறை. அதுதான் பண்ணணும் அப்படின்றது.
உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா வந்து இதில வேற ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கருத்து வந்து அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வெப்சைட்ல வந்து போய் செக் பண்ணி பாருங்க. இப்ப ரீசென்ட்டா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இத வந்து எடுத்துக்கலாம். நீங்க உங்களுக்கு இதில இல்லாதவங்களுக்கு, நீங்க இப்படி தான் பண்ணியாகணும் அப்படின்றது அ ஒரு வரைமுறை இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கருத்துக்கள வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இ-சேவை சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தி நெறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நெறைய பேரு பட்ஜெட் இல்லாம ரொம்ப சிரமப்படுறாங்க. உங்களுக்கு இல்லாச்சும் மத்தவங்களுக்கு இது உதவியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பதிவு பண்றேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.